ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சூர்யா கிட்ட மகா வந்து நெஞ்சில் யார் பேர் டாட்டூ போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ ஏன் மகா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்கிற, கடைசியில் எங்கள் அம்மாவோட பேர் நான் டாட்டூ போடலன்னு தெரிஞ்சால் அவங்க கோவப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ என் பேர் தானே போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மகா நல்லா பிடிச்சிக்கிறாங்க. இப்போ சூர்யா அது இது காரணத்தை காட்டி அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. டாட்டூ போடுறவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அது நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு கதை இந்த மாதிரி வந்து ரொம்ப வளவலா கொலன்னு கொண்டு போகிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. அடுத்து பார்த்தா கௌதம் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு கோடீஸ்வரி டீ காஃபிலாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்துட்டு பார்த்தோம்னா அது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து குடிக்கும்போது கௌதம் வந்து ஏன் இந்த மாதிரி கலாட்டா பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது கோடீஸ்வரி கௌதமை பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு, ஐஸ்வர்யா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் ஐஸ்வர்யா கிட்ட அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, எந்த நேரத்தில் வேணால் உங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவா, அனாமிக்காவுக்கு நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும், ஆனால் நான் தான் சொல்லி வச்சுருக்கேன், சீக்கிரமாக திருந்துற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம்மையாக மிரட்டி விட்டுறாங்க. சரியான பேச்சு பேசுகிறாங்க. இப்போ கௌதம் வந்து ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு, நம்ம திருந்துறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகா கொஞ்சம் சோகமாக வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ தாத்தா பாட்டி அதே நேரத்தில் ராஜலட்சுமி எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரத்தில் பாட்டி இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது, இந்த டாட்டு யார் பேரை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பத்தில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாட்டி சொல்கிறாங்க, உன் பேரை தான் டாட்டு போட்டிருப்பாங்க, அது உனக்கு தெரியலையா, புரிஞ்சுக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அதை நினச்சி கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக கதை போகுதுன்னு வச்சுங்களேன். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது சித்ரா உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தா இப்போ மகாவோட அப்பா வந்து சித்ராவை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி செம்மையாக பேசி சீக்கிரமாக நீங்கள் திருந்துற வழியை பாருங்கள் அப்படிங்கும்போது இப்போ சித்ராவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா அந்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்தா நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனே வந்து சித்ரா இருந்துக்கிட்டு இதை நீங்கள் ஐஸ்வர்யாகிட்டையும் சொல்லிடாதீங்க, கோடீஸ்வரிக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சொன்னால் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கத்து பார்த்தோம்னா மகாவோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இவங்களை பயமுறுத்தி தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு. இன்றைக்கான எபிசோடோட முக்கியமான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிரபா கிட்ட அனாமிகா ஃபோனில் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் போய் பாருன்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னன்னு சொல்லி ரொம்ப யோசனையோடு அப்புறம் பார்க்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அதை ஃபோனில் சொருவி அதை லேப்டாப்பில் சொருவி பார்த்து அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் அனாமிகாவை லவ் பண்ணும்போது பார்த்தோம்னா எடுத்த ஃபோட்டோ பேசுனது அதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பிரபா ரொம்பவுமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா பிரபா கிட்ட அனாமிகா பேசும்போது இன்றைக்கி உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு, நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தையை லவ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உடனே வேணான்னு சொல்லிடுவார். விஜயை பற்றி தெரியாதா, விஜய் ஒரு கரெக்டான முடிவு அவரால் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் விஜய் பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வராரு. இப்போ விஜய் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பிரபா இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து ஆமாம் நான் காதலிச்சது தான், ஆனால் இப்போ அனாமிகாவோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள காதலிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ பிரபா வந்து ரொம்ப கோவமாக சரி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமால் வாசி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.